பல்லாண்டு பல்லாண்டு கிடையாது. கலியுகத்தில் வரலன்னா மார்கழி பிரசேஷம் கிடையாது, திருப்பாவையும் கிடையாது, திரும்பாவையும் கிடையாது, விடியற் காலம்பர வெண்பொங்கலும் கிடையாது. கலியுகத்தில் வந்ததுனால மாசானாம் மார்க சீர்ஷோகம், அதனால விசேஷம். கலியுகத்தில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணு சகஸ்ரநாம மகிமையே புரிஞ்சிருக்காது. கலியுகத்தில் வரல அப்படின்னா ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு மந்திராலயம் போகிற புத்தி வந்திருக்காது. கலியுகத்தில் வரலன்னா விட்டல 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 விட்டல. நாமதேவர் மிஸ் பண்ணியிருப்போம், துக்காராம் மகாராஜ் மிஸ் பண்ணியிருப்போம், ஜனாபாய், முக்தாபாய், ஞானேஸ்வர், மாவுலி, இவ்வளவு பேரையும் மிஸ் பண்ணியிருப்போம். கலியில வந்தோமோ அபாடான்னு ரக்ஷப்பட்டோம். அப்ப கலி வசத்தி, நாம பாக்யவான்கள். இந்த கலி அத்தனை தூரம் நம்மளை ரட்சிக்கிறதா மகாத்மாக்களுடைய அனுகிரகத்தினாலே நிரம்பி இருக்கக்கூடிய கலி. அதனாலே தான் கலி விசேஷம். கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்றாங்க. அதில் நமக்கு பாக்கியம். நிறைய சம்பிரதாயங்கள் நம்ம பார்க்குறோம், நமக்கு புரியறதோ இல்லையோ, ஆனால் நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்தாச்சு. அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், வார்க்கரி சம்பிரதாயம், சுத்தாத்வைத்தம், எல்லாம் இவ்வளோ. இன்னும் நிறைய சம்பிரதாயங்கள் பேர் கூட நமக்கு தெரியாது. பல சம்பிரதாயங்களுடைய விஷயங்கள் கூட நமக்கு இன்னி வரைக்கும் பேர் கூட தெரியாது. ஆனால் அவ்வளவு சம்பிரதாயங்கள் இந்த தேசத்தை வழி நடத்தின்னு இருக்கு. இப்போ காஞ்சி மடம் ஒரு பீடாதிபதி வரார் அப்படின்னு ஒன்று தான் எப்படி செலக்ட் பண்ணுறா, ஏன் செலக்ட் பண்ணுறா, ரிக்வேதியா என்ன, யாரெல்லாம் ரிக்வேதியோ சந்தோஷப்பட்டுக்கோங்கோ. காஞ்சி மடத்தில் பீடாதிபதியாக வர்றவாளுக்கு முதல் அதிகாரம் ரிக்வேதியா இருக்கிறவாளுக்குத்தான், அவளுக்கு தான் அந்த பிராதானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு மடத்துக்கும் இந்தந்த வேதம் பிராதானியம்னு ஒன்று உண்டு. காஞ்சி மடத்துக்கு ரிக்வேதியில் வந்தவாளுக்கு மட்டும்தான் பீடாதிபதியா அலங்கரிக்கக்கூடிய தகுதி உண்டு. காஞ்சி மடத்துக்கிட்ட நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிக்கலாம், ஸ்ருங்கேரி ஆச்சாரியிட நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிக்கலாம். அந்த பீடத்துக்கான அதிபதின்னு வரும் பொழுது இன்னென்ன கிரைட்டீரியாலாம் உண்டுன்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெரிய பாக்கியம் நமக்கு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஜோர் நமக்கு இந்த அக்ஷய திருத்தியை அது முடிச்சு வரதுக்குள்ள சங்கர ஜெயந்தி, கூடவே ராமானுஜ ஜெயந்தி. இந்த அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதிகள் சண்டை போன்றிருக்காளே ஒழிய சுவாமி பிளான் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்லேயே ஜெயந்தி வரா மாதிரி பண்ணி வச்சிருக்கார். சங்கரருக்கு பஞ்சமி திதி, சுவாமி ராமானுஜருக்கு ஆருத்ரா